ஹலோ வீவர்ஸ், முன்னோர்களின் அருளும் குல தெய்வத்தின் அருளும் இருந்தால் மட்டுமே மற்ற தெய்வங்களின் அருளும் மற்ற தெய்வங்களை வழிபடுவதற்கான பலனும் நமக்கு கிடைக்கும். வீட்டில் சுபகாரிய தடை, நிம்மதியின்மை போன்ற பல பிரச்சனைகள் ஏற்பட முன்னோர்களின் ஆசி நமக்கு கிடைக்காமல் இருப்பது முக்கிய காரணம். முன்னோர்களின் அருளை பெறுவதற்கு அமாவாசை திதியில் விரதமிருந்து பித்ரு கடன் செலுத்த வேண்டியது அவசியம். மற்ற அமாவாசைகளில் கொடுக்கப்படும் பித்ரு தர்ப்பணத்தை விட ஆடி அமாவாசை, தை அமாவாசை, மகாலய அமாவாசை போன்ற மிக முக்கியமான நாட்களில் கொடுக்கப்படும் பித்ரு தர்ப்பணத்திற்கு கூடுதல் பலன் உண்டு. இந்த நாட்களில் கொடுக்கப்படும் தர்ப்பணத்தை நம் முன்னோர்கள் நேரடியாக ஏற்று நமக்கு அவர்களின் ஆசிகளை வழங்குவார்கள் என்பது நம்பிக்கை. இந்த நாளில் பித்ரு தர்ப்பணம் கொடுப்பதுடன் தானம் வழங்குவது அனைத்து விதமான பிரச்சனைகளையும் நீக்க வல்லது. முன்னோர்களை வழிபடுவதற்கு மிகவும் உகந்த திதி அமாவாசை திதி. இந்த நாளில் செய்யப்படும் தானம் சகல விதமான பாவங்கள், தோஷங்கள், கஷ்டங்களை நீக்கக்கூடியது என்பார்கள். அதிலும் ஆடி அமாவாசை போன்ற முக்கிய நாட்களில் செய்யப்படும் தானம் மிக உயர்வான பலன்களை நமக்கு தரும். வருடத்தில் முக்கியமாக கடைபிடிக்க வேண்டிய அமாவாசை விரதங்களில் ஆடி அமாவாசையும் ஒன்று. இந்த நாளில் நீர்நிலைகளில் நீராடி பித்ரு தர்ப்பணம் கொடுக்க வேண்டும். விரதம் இருந்து முன்னோர்களை நினைத்து வழிபட வேண்டும். முன்னோர்களுக்கு படையலிட்டு வழிபட்ட பிறகு காகத்திற்கு உணவளித்த பிறகுதான் நாம் உணவு எடுத்துக்கொள்ள வேண்டும். தானத்தில் சிறந்தது அன்னதானம் என்பார்கள். ஆனால் முன்னோர் வழிபாட்டிற்கு உரிய ஆடி அமாவாசை நாளில் எந்தெந்த பொருட்களை தானம் செய்தால் என்ன பலன் கிடைக்கும், எந்த பொருளை தானம் கொடுத்தால் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் என்பதை பற்றி இங்கு தெரிந்து கொள்ளலாம். 1. அன்னதானம். பித்ருக்களுக்கு திதி கொடுத்த பிறகு ஏழைகளுக்கு, பசியால் அவதிப்படுபவர்களுக்கு அன்னதானம் கொடுத்தால் பித்ருக்களின் ஆசி கிடைக்கும். தானியங்களை தானம் செய்வதால் மகாலட்சுமி மற்றும் அன்னபூரணியின் அருள் கிடைக்கும். விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும். 2. உப்பு. ஆடி அமாவாசை நாளில் உப்பை தானம் கொடுப்பதால் வீட்டில் லட்சுமி கடாட்சம் நிலைத்து இருக்கும். உப்பு கலந்த உணவுகளை தானமாக கொடுப்பதால் இந்த பிறவியிலோ அல்லது முற்பிறவியிலோ தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்கள் அனைத்தும் விலகும். 3. பசுதானம். தானங்களில் மிகவும் உயர்ந்ததாக கருதப்படுவது கோதானம் எனப்படும் பசுதானம். பசுவை தானமாக கொடுப்பதால் பித்ரு சாபங்கள் இருந்தால் நீங்கிவிடும். அதே போன்று நாம் நம்முடைய குடும்பத்தார்கள் மட்டுமல்ல, ஈரேழு பிறவிகளில் நம்முடைய 7 தலைமுறையினர் செய்த பாவங்கள் நீங்கும். 4. வஸ்திர தானம். ஆடி அமாவாசை நாளில் நீங்கள் பயன்படுத்திய ஆடையோ அல்லது புதிய ஆடைகளையோ வசதியில்லாத ஏழைகளுக்கு தானமாக கொடுக்கலாம். இதனால் ஆயுள் விருத்தி உண்டாகும். வேலையில் ஏற்படும் தடைகள் விலகும். குழந்தைகள் சிறு வயதில் இறந்து போவது போன்றவை தடுக்கப்படும். வஸ்திர தானம் எனப்படும் ஆடை தானம் செய்வதால் வாழ்வில் அனைத்து விதமான நலன்களையும் பெற முடியும். 5. நெய் தானம். இந்துக்களின் சாஸ்திர முறைப்படி நெய் மிக புனிதமான பொருள். இதை தானமாக கொடுப்பதால் நோய்கள் விலகும். வெண்கல கிண்ணத்தில் சுத்தமான நெய்யை தானமாக கொடுக்க வேண்டும். இதனால் குடும்ப உறுப்பினர்களுக்கு வாழ்வில் முன்னேற்றம், நோயற்ற வாழ்வு ஆகியவை கிடைக்கும். 6. எள் தானம். ஆடி அமாவாசை நாளில் எள் தானம் செய்வது மிக சிறப்பானது. எள்ளினை வடமொழியில் திலம் என்பார்கள். இது மகாவிஷ்ணுவின் அம்சமாக கருதப்படுகிறது. இதை தானமாக கொடுப்பதால் சகல விதமான பாவங்களும் நீங்கும். நவகிரக தோஷங்கள், குறிப்பாக சனி பகவானால் ஏற்படும் தோஷங்கள் நீங்கும் என்பது ஐதீகம். இந்த வீடியோல ஆடி அமாவாசை நாள்ல எந்த பொருட்களை தானம் கொடுத்தா என்ன புண்ணிய பலன்கள் சேரும், என்ன தோஷங்கள் நீங்கும் அப்படிங்கிறத பத்தி தெளிவா பார்த்துருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. பிறருக்கும் பயனுள்ளதா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.